இயேசு பாவத்திற்காகவும் சாபத்திற்காகவும் தரித்திரத்திற்காகவும் சிலுவையில மரிக்கிறதற்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் எதற்காக ரத்தம் சிந்தினார்னா கவலைக்காக, டிப்ரெஷனுக்காக. கெத்செமனே தோட்டத்துல தான் முதல்ல அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. டிப்ரெஷனுக்கு தான் முதல்ல அவர் பிளட் ஷெட் பண்ணார். அவ்வளவு டென்ஷன் அவருக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே ஓடுது. இந்த பாத்திரத்துல பானம் பண்ணணுமா வேண்டாமா, இந்த பாடுகளுக்குள்ள போலாமா வேண்டாமா. ஜெபம் பண்றாரு. ஜெபிக்கும் போது ஸ்வெட் ஆகுது. ஸ்வெட்டு தான் வருதுன்னு பார்த்தா, வேர்வை தான் வருதுன்னு பார்த்தா பிளட்டா வருது. உள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு வியாகுலப்பட்டிருப்பார், எவ்வளவு டென்ஷன் ஆகிருப்பார் தெரியுமா. என்ன டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு டென்ஷனும் கிடையாது. அவர் இருந்த டென்ஷன் வேற லெவல். உள்ள இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து ரத்தம் ஸ்கின்ல கலந்து, ஸ்கின்ல இருந்து வருகிற அந்த வியர்வையோட அந்த பிளட் கலந்து அந்த இடத்துல நடந்தது என்ன அப்படின்னா, வியர்வை டென்ஷனை குறிக்குது. நீங்க டென்ஷன் ஆகும்போது வியர்வை வரும். ஆனா ஃபர்ஸ்ட் ரத்தம் எதோட கலந்தது தெரியுமா? அந்த வியர்வையோட கலந்துச்சு. ரத்தத்திற்கு விடுதலை ஆக்குகிற ஒரு வல்லமை இருக்கு. அந்த விடுதலை கொடுக்கிற ரத்தம் ஃபர்ஸ்ட் வியர்வையோட கலந்து நம்ம டென்ஷன்ல இருந்து நம்மளை விடுவிச்சது, ஸ்ட்ரெஸ்ல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது. அதற்கு அப்புறம் தான் பாவத்திற்கு சாபத்திற்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் மரிச்சார்.